என்னோட அடையாளத்தை நானே உருவாக்கிக்கணும்னு நினைச்சேன். அதனால நான் சோஷியல் மீடியா ஆரம்பிச்சேன். ஓகே, இந்த பையன் நல்லா பாடுறான் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக் டைரக்டரே டைரக்டா வந்து என்ன வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதே நான் விரும்புறேன் சார். எனக்கு சிங்கர் ஆகணும்னுக்காக நான் வந்து லைக் சோஷியல் மீடியாஸ்ல என்னோட டேலண்ட்டை வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணி நான் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். இப்போ நம்ம சோஷியல் மீடியால இல்லாத சிங்கரா இருந்திருந்தா நமக்கு எங்க இருந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இப்போ எனக்கு ஷோஸோ ஈவெண்ட்ஸோ கிடைச்சா நமக்கு கிடைக்காது. பட் நான் பாடுறேங்கிறனால லைக் மக்கள் பார்த்துட்டு நான் உங்களை வந்து லைக் ஷோஸ் கூப்பிடுவேன். எனக்கு ரெகுலரா லைக் வீக்லி ஷோஸ் வருது. ஸோ அதனால வீட்ல லைட்டா கொஞ்சம் நம்பிக்கை வந்து ஓகே லைக் சிங்கிங்னால இவங்க ஏதோ பண்றாங்க அப்படிங்கிற யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ஓகே, எங்க பாடுங்களா ஒரு 2 வரி கேட்போம். நீங்களும் பாடுவீங்கல்ல? ஆமா சார். எப்போதும் போல உன்னோட வேலை ஆரம்பமாச்சதுன்னு நானும் நினைச்சேன். உள்காயத்தை பாக்குறப்போ என்ன நினைச்ச? நீ நகம் வெட்ட வேணும் என்ன சொல்ல நினைச்சேன். நான் உன்னோடு ஒன்னாகும் நேரத்தில் உன் பூந்தேகம் தாங்கும்னு நினைச்சையா? குற்றால சரலத கண்ணோரோரி வர ஒன்னு நினைச்சேன். நான் ஒன்ன நினைச்சேன். இந்த பூர்வ ஜென்ம புண்ணியமா ஒன்ன அடைஞ்சேன்.